ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 7 அத்தியாயம் 2 இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுதல், அதன் தொடர்ச்சி. இந்த தருவாயில் மேற்கூறிய உயரிய நிலையை யோகி எய்துவாராயின் அடுத்து எங்கு செல்வது என்று முடிவெடுக்க கூடியவராகிறார். ஜட பிரபஞ்சத்தில் கணக்கற்ற கிரகங்கள் உள்ளன. அது மட்டுமின்றி ஜட சிருஷ்டிக்கு அப்பால் ஆன்மீக உலகம் ஒன்றும் இருக்கின்றது. இவ்விடங்களை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் யோகிகள் வேத நூல்களில் இருந்து நன்றாக அறிந்திருப்பர். அமெரிக்கா செல்ல இருக்கும் ஒருவர் எவ்வாறு அவ்விடத்தை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் முன்கூட்டியே புத்தகங்களிலிருந்து படித்து அறியலாமோ, அதே மாதிரியாக வேத நூல்களை படிப்பதன் மூலம் ஆன்மீக உலகங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். உண்மையான யோகி இத்தகைய விவரங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கின்றார். அத்தகைய யோகி தாம் விரும்பும் எந்த ஒரு கிரகத்திற்கும் எந்தவித விண்கலத்தின் உதவியும் இன்றி செல்ல முடியும். வெற்று இயந்திரங்களின் மூலம் இதர கிரகங்களுக்கு செல்ல முயலுவது அங்கீகரிக்கப்பட்ட முறையல்ல. ஏராளமான பணம், காலம், முயற்சி ஆகியவற்றினால் விண்கலத்தை செலுத்தி ஓரிரு நபர்களை விண் உடைகளில் இதர கிரகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராத சிக்கலான முறையாகும். அது மட்டுமின்றி இயந்திர சாதனங்களின் மூலம் ஜட உலகின் மற்ற கிரகங்களுக்கு செல்ல முடிந்தாலும் ஜட உலகிற்கு அப்பால் செல்லவே முடியாது. பொதுவாக தியான யோக முறையோ அல்லது ஞான யோக முறையே தான் உயர் கிரகங்களுக்கு செல்லும் வழிமுறையாக சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி இருப்பினும் ஜட கிரகங்களுக்கு செல்ல பக்தி யோக முறையை பின்பற்ற தேவையில்லை. புருஷோத்தமரான கிருஷ்ணரின் சேவகர்கள் எந்த ஒரு ஜட கிரகத்திற்கு செல்ல விரும்புவதும் இல்லை. ஏனென்றால் எல்லா ஜட கிரகங்களிலும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய 4 வகை பிரச்சனைகளும் உண்டு. மேல் உலகங்களில் பூலோகத்தை விட வாழ்நாள் மிக அதிகமாக நீடித்திருப்பது உண்மையே. இருந்த போதிலும் அங்கும் ஒரு நாள் இறப்பு நிகழ்ந்தே தீருகின்றன. ஜட உலகம். ஜட உலகம் என்று நாம் குறிப்பிடும் போதெல்லாம் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவை நிகழும் கிரகங்களையே குறிப்பிடுகின்றோம். மாறாக ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகம் என்று நாம் கூறும் போதெல்லாம் பிறப்பு, மூப்பு, நோய், இறப்பு ஆகிய துன்பங்கள் இல்லாத கிரகங்களையே நாம் குறிக்கின்றோம். உண்மையான புத்தி கூர்மை படைத்தவர்கள் ஜட உலகத்தில் இருக்கும் எந்த கிரகத்திற்கும் தம்மை உயர்த்தி கொள்ள முயல மாட்டார்கள். இயந்திரங்களின் உதவியை கொண்டு மேல் உலகங்களுக்கு செல்ல நாம் முயல்வோமாயின் உடனடி இறப்பு சந்தேகமின்றி நிகழும். இதர உலகங்களில் உயிர் வாழ ஏற்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலைகள் நமது உலகத்தில் இருக்கும் சூழ்நிலைகளிலிருந்து மிகவும் மாறுபட்டு இருப்பதே இதற்கு காரணமாகும். மாறாக யோக முறையின் துணையை கொண்டு நாம் மேல் உலகங்களுக்கு செல்ல முயலுவோமாயின் அவ்வுலகங்களில் நுழைவதற்கு ஏற்றதான சரீரம் நமக்கு கிட்டும். இப்பூமியில் கூட இதற்கான உதாரணத்தை எளிதில் நாம் காணலாம். சமுத்திரத்தின் உள்ளே நம்மால் வாழ முடியாது. அதே போல மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்களும் நிலத்தில் வாழ முடியாது. இவ்வாறாக இப்பூமியில் கூட ஒவ்வொரு இடத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட சரீரம் தேவைப்படுகிறது என்பதை நாம் காணுகிறோம். இதே மாதிரியாக இதர உலகங்களில் வசிப்பதற்கு அந்தந்த உலகங்களுக்கு ஏற்ற சரீரம் நமக்கு இருக்க வேண்டும். பூமியில் 6 மாதங்கள் கழியும் போது மேல் லோகங்களில் ஒரு நாள் கழிகின்றது. ஆகையினால் மேல் லோகங்களில் சரீரங்கள் பூமியில் வாழ்வதை விட அதிக நாட்கள் வாழ்கின்றன. இதன் காரணமாகவே மேல் உலகங்களில் வாழ்பவர்கள் இவ்வுலக கணக்குப்படி 10,000 வருடங்கள் வரை உயிர் வாழ்கின்றனர் என வேத நூல்கள் கூறுகின்றன. இத்தகைய நீண்ட வாழ்நாள் இருந்த போதிலும் அங்கும் ஒரு நாள் இறப்பு நிகழ்ந்தே தீருகின்றன. ஒவ்வொரு லோகத்தின் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்நாள் இருக்கின்றன. உதாரணம் 20,000 வருடங்கள், 50,000 வருடங்கள் அல்லது லட்சக்கணக்கான வருடங்கள் என நீடிக்கலாம். ஆனால் ஜட உலகில் வாழ்நாள் எவ்வளவு நீண்ட போதிலும் அதன் ஒவ்வொரு தினமும் இடைவிடாது கணக்கிடப்படுகிறது. இறுதியில் இறப்பு சந்தேகமின்றி நிகழ்கின்றது. அப்படியானால் இறப்பின் பிடியிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம்? இதுவே பகவத்கீதையில் போதிக்கப்படும் பாடமாகும். பகவத்கீதை 2.20 நஜாயதே மிரிய தேவா கதாசின் நாயம் பூத்வா பவிதாவான பூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. முற்காலத்தில் இல்லாமலும் இல்லை, வரும் காலத்தில் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. ஆத்மா ஆதி அந்தமற்றது, சாஸ்வதமானது, எப்பொழுதும் நிலைத்திருப்பது, பழமையானது. இந்த சரீரம் அழிக்கப்படும் பொழுது ஆத்மா அழிவதில்லை. ஹரே கிருஷ்ணா. இதுடன் நிறுத்திக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.